ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கி என்னோடய தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளாக வீடியோ தொடர்ந்து கொடுக்க முடியல, வெயில் ஜாஸ்தியாக இருந்தது தான் அதுக்கு காரணம். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். உங்களுக்கு கம்போஸ்டிங் சார்ந்து வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். இந்த செம்பருத்தி பூச்செடி பாருங்கள், ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கொம்பு தான் இருந்தது. இந்த செடி சுத்தமாக செத்தே போச்சுங்க. அந்த கொம்புலேருந்து மறுபடியும் நான் உரம் கொடுத்து கிளைகள் வர வச்சு இன்றைக்கி பூக்க வச்சு காமிச்சிருக்கேன். வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதலை எப்படி நான் கட்டுப்படுத்தினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே நான் உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்போஸ்டிங் சார்ந்து வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கம்போஸ்டிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கரும்பு வந்து பொங்கலுக்கு வாங்கின கரும்பு நட்டு வச்சேங்க. அதுவே சூப்பராக வருது. அதை கீரை பையில் வச்சுட்டேன் பாருங்கள். அதை வந்து பெரிய பைக்கு மாற்றணும். ஒரு ஈவினிங் ஈவினிங் டைமில் ரீபார்ட் பண்ணலாம். வண்ணத்தி பூச்சியோட வருகைகள் தோட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெயில் குறைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2-3 நாளாக பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. மழையும் வரும். மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சதுன்னா நம்ம செடிகள்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. சூப்பராக பிக்கப் ஆகிடும். இந்த குண்டு மல்லி செடியில் நிறைய தளிர்கள் வந்த வண்ணமே இருக்குது. இதுக்கு என்ன உரம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில காய்கறி கழிவு உரம் மட்டும்தாங்க கொடுத்தேன். வெங்காயத்தோல், பூண்டு தோல், உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிற புளிச்ச மாவு, புளிச்ச கழிநீர் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா கலந்து கூட 3 நாளைக்கு புளிக்க வச்சு தண்ணி கலந்து ஊற்றி விடுங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரி பெருக்கத்தை அதிகப்படுத்தும். எந்த ஒரு மண்ணில் நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாக இருக்கோ அந்த மண் தாங்க உண்மையிலே வளமான மண். அதில் வைக்கிற செடிகள் கண்டிப்பாக நல்லா தளிர்த்து வரும், நல்ல பூ பூக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இது தானாகவே தத்து செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது மெதுப்பாகல். தானாகவே ஒரு செடி முளைச்சி அந்த அத்திப்பழ செடியை பிடிச்சிக்கிட்டே ஏறி அப்படியே அந்த கத்தாழை மேலே படர்ந்துருக்கு. இதில் பூக்கள் வச்சு காய்களும் வந்திருக்கு. எப்பவுமே நம்ம விதை போட்டு ஒரு செடியை வளர்க்குறத விட தானாகவே வர தத்து செடி நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்த செடி இது எனக்கு. இனிமேல் தாங்க நம்ம ஆடிப்பட்டத்துக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும். நிறைய விதைகள் வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்னென்ன புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பாகலில் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இது மெது பாகல். இந்த பாகல் கூட கடையில் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான பாகல் வெரைட்டி அது. புதினா, நிறைய பேர் புதினா வரல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. புதினா கண்டிப்பாக நிழல் பாங்கான இடத்துல வைங்க. என்னோடய பையை பாருங்கள், 2 தொட்டியில் நான் புதினா வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்களேன். இந்த பாகல், அந்த அத்தி செடி, அந்த குண்டுமல்லி செடி இருக்கிற அந்த இடுக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல கொஞ்சம் சூப்பராக நிழல் வரும். நிழல் அதிகமாக இருக்கணும். லேசான ஒரு ஈரப்பதத்தை நம்ம ரீட்டைன் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற புதினா கொம்பாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக மண்ணில் நட்டு வைங்க. தண்ணி தெளித்து மண்ணை காய விடாமல் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா புதினா சூப்பராக தளிர்த்து வரும். சிவப்பு கீரை அங்கங்கே இருக்கிற காலியாக இருக்கிற தொட்டிகளில் தூவி வச்சுருக்கேன். அப்பப்போ கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இது விதையிலேருந்து வளர்த்த மாதுளம் செடி. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற என்னோடய ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். ஒவ்வொரு வருடமும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் காய் பிடிக்கல. இந்த வருடம் ஒரு சின்ன காய் பிடிச்சிருக்கு. அது உள்பக்கமாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ண முடியல. அந்த இடுக்கில் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முருங்கை மரம், கவாத்து பண்ண முருங்கை மரத்தில் எக்கச்சக்கமாக பூக்கள். 2 காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல 2 பிஞ்சு வச்சுருக்கு. நல்ல உயரமாக போகிற கிளையில் ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. மொத்தம் 3 காய்கள் என்னோடய முருங்கை மரத்தில் வந்திருக்கு. அப்புறம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. காய்க்காத லெமன் செடி காய்ச்சிருக்கு. அதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போதே வெயில் தாங்க முடியல. நான் இன்னொரு விஷயம் கவனிக்கவே இல்லை. சார்ஜ் இல்லாமல் எனக்கு ஃபோனும் ஆஃப் ஆகிடுச்சிங்க. அதனால் இதோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன்.